பிறப்பு குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மாளுக்கு 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். காமாட்சி எனும் குலதெய்வத்தின் பெயரே ஆரம்பத்தில் இவருக்கு சூட்டப்பட்டது. அவரின் தாய் செல்லமாக ராசா என அழைப்பதுண்டு. பிற்காலத்தில் இவ்விரு பெயர்களும் சேர்ந்தே காமராசர் என்று வரலாற்றில் நீங்காத இடம் பிடித்த பெயராக மாறியது. எதிர்த்தவர்களையே தன்னுடன் சேர்த்துக் கொண்டவர். அரசியல்வாதிகள் ஒருவருக்கொருவர் சண்டையிடும்போது அது மக்களுக்கு கோழிச்சண்டையை பார்ப்பது போல் வேடிக்கையளிப்பதாக உள்ளது. ஆகவே வீண் சண்டைகளை, சர்ச்சைகளை அரசியல்வாதிகள் தவிர்க்க வேண்டும் என்றார் காமராஜர். ஆனால் எந்த அரசியல்வாதிகள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள்? அரசியலில் தன்னை எதிர்த்தவர்களையே தன்னுடன் சேர்த்துக் கொண்டவர் அவர். 1953-54 இம் ஆண்டில் தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட இருந்த நேரத்தில் முதல்வர் பதவிக்கு சிடோட் சுப்பிரமணியமும் போட்டியிட்டார். முதல்வர் பதவிக்கு சுப்பிரமணியம் பெயரை பக்தவச்சலமே முன்மொழிந்தார். தேர்தலில் காமராஜர் வெற்றி பெற்றார். இதனால் சுப்பிரமணியமும் பக்தவச்சலமும் திகைத்துப் போனார்கள். தனது செயலுக்காக காமராஜரிடம் வருத்தம் தெரிவித்துக் கொண்டார் பக்தவச்சலம். இந்த நிலையில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சுப்பிரமணியத்தையும் அவரை ஆதரித்த பக்தவச்சலத்தையும் மந்திரி சபையில் சேர்த்துக் கொண்டார். இது பற்றி சிலர் காமராஜரிடம் கேட்டபோது, என்னை எதிர்த்தவர்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏற்கெனவே மந்திரிகளாய் பதவி வகித்து அனுபவம் பெற்றிருக்கும் அவர்கள் சேவை நாட்டுக்கு பயன்பட வேண்டாமா என்று பதிலளித்தார். அவ்வாறு செய்யாதது அவர்கள் தவறு. காமராஜர் பயின்ற பள்ளியில் ஆண்டுதோறும் விநாயக சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு பிரசாதம் வழங்கப்படும். பிரசாதம் விநியோகிக்கப்படும்போது மாணவர்கள் முண்டியடித்துக் கொண்டு சென்று ஒரு தடவைக்கு 2 தடவையாக பிரசாதத்தை கை நிறைய பெற்றுக் கொள்வார்கள். பிரசாதத்துக்காக அந்த மாதிரி முண்டியடித்துக் கொண்டு செல்வது காமராஜருக்கு பிடிக்கவில்லை. ஆகவே ஒரு மூலையில் ஒதுங்கி நின்றார். கடைசியாக மிச்சமிருந்த பிரசாதத்தை வாங்கிக் கொண்டு வீட்டுக்குச் சென்றார். எல்லோரும் நிறைய பிரசாதம் வாங்கிக் கொண்டு செல்லும்போது, நீ மட்டும் குறைவாக வாங்கி வந்தது ஏன் என வீட்டில் உள்ளவர்கள் கேட்டனர். மற்ற மாணவர்களுடன் போட்டி போட்டுக் கொண்டு சென்று பிரசாதம் வாங்க எனக்கு விருப்பமில்லை. பள்ளியில் எல்லா மாணவர்களிடமும் 5 காசு வசூலித்தவர்கள் ஒரே மாதிரியாக பிரசாதம் வழங்கியிருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாதது அவர்கள் தவறு என்றார் காமராஜர். அரசியல் தவிர அனைத்து சிக்கலான பிரச்சினைகளையும் எளிதாகச் சமாளிக்கும் ஆற்றல் பெற்றவர் காமராஜர்.